10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கோவை நவ இந்தியா பகுதியில் 4 வருடங்களாக ப்ளூ டைமண்ட்ஸ் கேபிட்டல் என்ற ஷேர் மார்க்கெட் முதலீடு செய்யும் தனியார் நிறுவனம் இயங்கி வந்துள்ளது. லீடர் மேத்யூ மற்றும் வினோத் ஆகிய இருவர் நடத்தி வந்த இந்த நிறுவனத்தில் 30க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்துள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவரும் தினம்தோறும் வாடிக்கையாளர்களுக்கு அலைபேசியில் அழைத்து முதலீடு பெற்றுத்தர வேண்டும். லட்ச ரூபாய் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 10,000 ரூபாய் பகிர்வு கொடுப்பதாக இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களை சேர்த்துள்ளது. தொடக்கத்தில் முதலீட்டாளர்களுக்கு மாதந்தோறும் முறையாக பகிர்வு தொகையை இந்நிறுவனம் கொடுத்துள்ளது. அதேபோல வாடிக்கையாளர் சேவை மையத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் ஊதியத்தை வழங்கியுள்ளனர். முதலீட்டாளர்களை கவரும் ஊழியர்களுக்கு 3% இன்சென்டிவ் தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது நிறுத்தப்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். தொடக்கத்தில் மாதந்தோறும் வாடிக்கையாளர்களுக்கு வட்டியாக 10% கொடுத்து வந்த நிறுவனம் படிப்படியாக அதனை குறைத்துள்ளது. இதனிடையே ப்ளூ டைமண்ட்ஸ் கேபிட்டல் நிறுவனம் மேலும் ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கி அதில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. 8 மாதங்களாக யாருக்கும் பணம் கொடுக்காமல் அந்நிறுவன உரிமையாளர் தலைமறைவாகியுள்ளார். மேலும் பல்வேறு நபர்களிடம் முதலீடு வாங்கி கொடுத்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் தங்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதாக அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் தெரிவித்தனர். பண பரிவர்த்தனை, முதலீடு போன்ற பணிகளை அந்நிறுவனத்தின் உரிமையாளர் லீடர் மேத்யூ மட்டுமே செய்ததாக தெரிகிறது. நிறுவன உரிமையாளர் யார் என்று வாடிக்கையாளர்களுக்கு இதுவரை நேரடியாக தெரியாததால் சேவை மையத்தில் பணியாற்றியவர்கள் தான் இதில் சிக்கி தவிப்பதாக ஊழியர்கள் கூறுகின்றனர். கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம் வந்த பங்குச்சந்தை தனியார் நிறுவன ஊழியர்கள் இதுகுறித்து புகார் கொடுத்துள்ளனர். பொதுமக்கள் இந்நிறுவனத்தில் 15 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இந்த உரிமையாளரை கண்டுபிடித்து பணத்தை மீட்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.